ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதி அன்று நம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அட்சய திருதிய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் கோலம் போட வேண்டும். லக்ஷ்மி நாராயணன், சிவசக்தி, அன்னபூர்ணி, குபேரன் படங்கள் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூமாலைகள் சாற்ற வேண்டும். குத்துவிளக்கு அல்லது காமாட்சி விளக்கு அன்றைய தினம் ஏற்ற வேண்டும். பின்னர் கோலத்தின் மீது பலகை வைத்து கோலம் போடவும். ஒரு செம்பில் அரிசி, மஞ்சள், நாணயங்கள், பொன், சிறிய நகைகள் போடவும். அதற்கும் சந்தனம் குங்குமம் இட வேண்டும். அதன் மீது தேங்காயை மாவிலை கொத்து நடுவில் வைத்து கலசம் தயார் செய்து பலகை மீது வைக்க வேண்டும். அதற்கு முன் கோலம் போட்டு நுனி வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது விளக்கு ஏற்றி வைக்கவும். பூஜைக்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை முதலில் வைக்க வேண்டும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு பூ போடவும். பொன், பொருள், புத்தாடைகள் வாங்கி இருந்தால் கலசத்திற்கு அருகில் வைக்க வேண்டும். அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தீப தூபம் காட்டி அன்றைய தினத்தில் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து வைக்கலாம். இவ்வாறு பூஜை செய்தால் அளவற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். அட்சய திருதியை தினத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்கள் எல்லாம் 1000 மடங்கு பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் செய்யப்படும் தானங்கள் பித்ரு காரியங்களுக்கு பல 1000 பலன்கள் உண்டாகும். பொருளை தேடிக்கொள்வதைப் போல புண்ணியத்தையும் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதற்கு சரியான சந்தர்ப்பமாக அட்சய திருதி என்று வருகிறது. அன்றைய தினம் ஏழைகளுக்கு செய்யும் தான தர்மம் பன்மடங்காக வளர்ந்து அதன் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அட்சய திருதியை தினத்தன்று நீங்கள் 10% தானம், 10% தர்மம் செய்தாலே அது உங்களுக்கு 100% புண்ணியத்தை தேடிக் கொடுக்கும். இத்தகைய சிறப்பான தினத்தன்று செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியை பூஜை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இதனால் நம் வீட்டில் செல்வம் பெருகும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மகாலட்சுமி தாயின் படம் முன்பு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி துதியை மனம் உருக சொல்ல வேண்டும். நிச்சயம் அலைமகள் உங்கள் வீட்டில் அவதரிப்பாள். அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கினால் மட்டும் நல்லது என்பதை நினைப்பது மிகவும் பெரிய தவறு. அட்சய திருதி அன்றைக்கு முனை முறியாத பச்சரிசி வாங்குவது மிகவும் நல்லது. எந்தெந்த நாட்களில் எதை எதை வாங்கி வைத்தால் நலமாக இருக்கும், வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் பசுர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் பிரதானமாக வெள்ளை நிற பொருட்கள் வாங்கினால் நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறகு மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை நிறத்திற்கு பிளாட்டினம் வாங்கலாம், மஞ்சள் நிறத்திற்கு தங்கம் வாங்குங்கள் என்கிறார்கள். இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக சரியானது அல்ல, ஏற்புடையதும் அல்ல. தங்கம் என்பது லக்ஷ்மியின் ஒரு அம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளியும் வாங்கலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. பல நூல்கள் வெள்ளியை மிகவும் உயர்வாக குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகுதான் தங்கத்தையே கொண்டு வருகிறது. ஆனால் வெள்ளியும் வாங்கலாம், ஆனால் தங்கம் வாங்கினால்தான் நல்லது என்பது தவறு. பொதுவாக தானியங்களில் தான் லட்சுமி தேவி நிறைந்திருக்கிறாள். அதனால் தான் திருமணம் முடிந்த பெண்கள் முதலாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும் பொழுது மரக்காவில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கு ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் உள்ளே வர சொல்கிறார்கள். அட்சய திருதி அன்றைக்கு முனை முறியாத பச்சரிசி வாங்குவது மிகவும் நல்லது. கைக்குத்தல் அரிசிதான் முனை முறியாத அரிசி. அந்த முனை முறியாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியிலோ அல்லது பீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது. அதற்கடுத்து மஞ்சள், இதில் தான் மகிமையும் உள்ளது. மஞ்சள் தான் எல்லா வகையிலும் நல்லது தரக்கூடியது. மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம் அல்லது மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம். இதில் கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தனி சக்தி உண்டு. அடுத்தது அட்சய திருதியை விரதம் இருப்பது பற்றி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அட்சய திருதி தினத்தன்று விரதம் இருக்க விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உத்திர கால விரதம் என்று நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறது. அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் உங்களால் ஒருவருக்கு அல்லது 3 பேருக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இரண்டாவது வஸ்திர தானம், துணி தானம் கொடுக்கலாம். அதாவது அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும்.
காசாக கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். இதை தவிர அன்றைய நாளில் முன்னோர்களை நினைத்து மந்திரங்கள் சொல்லி திதி கொடுக்க வேண்டும். அப்படி திதி கொடுக்கும் பொழுது வாழைக்காய், பச்சரிசி, துணி, பணம் கொடுத்து தானே திதி கொடுக்கிறோம். அதுவும் ஒரு வகையான தானம்தான். எல்லாவற்றையும் தாண்டி மனதார, வாயார, வயிறார யாராவது வாழ்த்தினால்தான் அட்சய திருதி அன்று நமக்கு நல்லது நடக்கும். அட்சய திருதி அன்று உங்களால் முடிந்தவரை யாரேனும் இருவருக்காவது நீங்கள் தானம் செய்யலாம். இந்த பதிவில் நம்ம அட்சய திருதி அன்று நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அட்சய திருதி அன்று நம் யாருக்கு என்ன தானம் கொடுப்பது, அட்சய திருதி அன்று நாம் என்ன வாங்கலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.